الرحمن وبالرحيم دائم الإحسان فالحمد لله القديم الأول والآخر الكاتب لا تحول ثم الصلاة والسلام سرمدا على النبي خير من قد وحد وآله وصحبه ومن تبع سبيل دين الحق غير مهتد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر وقال نبينا عليه الصلاة والسلام ألا إن لله في أيام دهركم نفحات ألا فتعرضوا له أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் நல்வாக்கியத்திற்குரிய உம்மத்தினர்களின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த லைலத்துல் கத்ர் இரவில் இங்கு சங்கமித்து இருக்கிற நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நன்னருள் என்றென்றும் வீட்டில் மட்டுமாக ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க இந்த லைலத்துல் கத்ர் இரவில் எல்லாம் நம்ம அனைவரையும் இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறான். எப்படி இறைவன் நம்மை இங்கு ஒன்று சேர்த்தாலும் நாளை மறுமையிலும் சுமணத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தது புரிவானாக என்கிற நல்ல துஆவுடன் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, நாம் இருக்கிற இந்த உம்மத்தே முஹம்மதியா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உம்மத்துகளை விடவும் சிறந்த உம்மத். முன் சென்ற அத்துணை உம்மத்துகளை விடவும் இந்த உம்மத்தை முஹம்மதியா சிறந்த உம்மத்தாக மாறி போனது. ஒரு உம்மத்தை சிறப்பு பெறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பொருளாதார அளவில் அல்லது வணக்க வழிபாடு அளவில் இறைவனிடத்தில் எப்படி ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் ஆகி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த சமூகம் உயர்ந்த சமூகமாக மாறும். முன்னுண்டான சமுதாயத்தினர்கள் எல்லாம் 900 சில்லறை வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டங்கள் எல்லாம் 900 சில்லறை வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. ஆதி சமூக கூட்டத்தினர்களை குறித்து இறைவன் அறிமுகப்படுத்துகிற பொழுது வல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், விரல்களால் மலைகளை குடைந்தெழுப்பார்கள் என்று இறைவன் அறிமுகப்படுத்துகிறான். அன்பார்ந்தவர்களை ஆயுட்காலங்கள் அதிகமாக பெற்றிருந்தார்கள். பொதுவா வணக்க வழிபாடு அதிகமா செய்யறதுக்கு எதுங்க அதிகமா தேவைப்படும்? நேரம் தேவை. ஆயுட்காலங்கள் அதிகம் தேவைப்படும். 900 சில்லறை வருடங்கள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை விடவும் இந்த உம்மத்தை முஹம்மதியா சிறந்த சமூகம். காரணம் என்ன தெரியுமா? இறைவன் சில வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கிறான். இன்னைக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்கள் 900 சில்லறை வருடம் வாழ்ந்தாங்க. ஒரு கிழவி அப்ப உட்கார்ந்து ஒப்பாரி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்துச்சான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பக்கத்துல போய் கேட்டாங்களா, ஏம்மா ஏன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஒன்னு இல்லையா மகன் அல்பாயுஸ்ல மூத்தா போயிட்டான். வயசு என்னன்னு கேட்டதுக்கு என்ன ஒரு 600 இருக்கும். என்னது வயசு 600 இருக்கும். அப்போ அந்த கிழவி காதுல ஓரமா போய் சொன்னாங்களா, ஏமா பின்னால ஒரு சமூகமும் பேர் உம்மத்தே முஹம்மதியா அவர்களின் ஆயுட்காலம் 60 முதல் 70 வரை. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சா, ஜஸ்ட் சிங்கிள் சஜிதாலே அதெல்லாம் முடிஞ்சிடுமே, 60க்கும் 70ன்றது ஜஸ்ட் சிங்கிள் சஜிதாவிலே முடிந்து விடுமே என்று வணக்க வழிபாட்டிற்காக அதிக ஆயுட்காலங்கள் கொடுக்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமை விட இந்த உம்மத்தே முஹம்மதியா சிறந்த சமூகமாக மாற்றப்பட்டதற்கு காரணம் தெரியுமா? பெருமானார் சொல்கிறார்கள், அலா இன்ன லில்லாஹி ஃபி அய்யாமி தஹரிக்கும் நஃபஹாத்தின், இறைவன் சில கால வரைகளில் வாய்ப்புகளை தருகிறான். அலா ஃபதஅர்ரபூனா, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்கிறான். இறைவன் தந்த வாய்ப்புகளின் ஒன்றுதான் ஷபே பராத் போன்ற இரவுகளும் லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகளும் இறைவன் நமக்கு அள்ளி தருகிற வாய்ப்புகள். அன்பார்ந்தவர்களே, லைலத்துல் கத்ர் இரவு 1 night equal to 88 years, 88 வருடங்களுக்கு சமம் ஒரு இரவு. இந்த ஒரு இரவில் நாம் அமல் செய்தோமே ஆனால் 88 வருடங்களுக்கு சமம். நம்ம பிறந்ததுல இருந்து ஒரு நல்ல நமக்கு நாலேஜ் தெரிஞ்ச வயசு ஒரு 15 வயசு வச்சுக்கலாம். 15ல இருந்து குறைந்த ஆயுட்காலம் 60. 15 60 எவ்வளவுங்க? 45 வருஷம். 45 வருஷத்தை 88ஓட ஈக்குவல் பண்ணி பாருங்களேன், 3000 சில்லறை வருடங்கள்.
எத்தனை 3000 சில்லறை வருடங்கள். இப்பொழுது நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்களை விடவும் நாம் தாண்டி விடுகிறோம் அமல் செய்வதில். எனவே நாம் சொல்லுகிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில வாய்ப்புகளை இந்த லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகளில் தருகிறான். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, லைலத்துல் கத்ர், கத்ர் என்றால் என்ன பொருள்? 2 விதமான பொருள்களை மார்க்கறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள். ஒன்று, கத்ர் என்றால் கண்ணியம் என்று பொருள். கண்ணியம்னா எப்படி? இறைவன் இந்த இரவில் இறைவன் ஆக சிறந்த குர்ஆனை, ஆக சிறந்த நபியின் மீது ஆக சிறந்த மொழியில் இறைவன் இந்த குர்ஆனை இறக்கிய காரணத்தினால் இந்த இரவு கண்ணியமிக்க இரவாக மாறிவிடுகிறது. 2வது அர்த்தம் நெருக்கடி என்று பொருள். கதிருக்கு நெருக்கடின்னு சொல்லுவாங்க. எப்படி நெருக்கடி ஆகிறது? மலக்குமார்களின் படையெடுப்பால் இந்த இரவு நெருக்கடி ஆகிறது. என்ன செய்கிறார்கள்? துஆ செய்கிறார்கள். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு துஆ செய்பவர்களுக்கு ஆமீன் சொல்கிறார்கள். நம்முடைய ஆமீன் மூலியமாய் நாம் செய்கிற துஆக்கள் எவ்வளவு தூரம் போதும் தெரியாது. ஆனால் மலக்குமார்களின் ஆமீன் மூலியமாய் நிச்சயம் அது அரிசை தட்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்பிற்கினியவர்களே, இந்த இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏராளமான பாக்கியங்களை வந்திருக்கிறார். சரி, லைலத்துல் கத்ர் இரவுன்றீங்களே, 27 தான் லைலத்துல் கத்ருடைய இரவா? நிறைய பேர் கேட்கிற அறிவுஜீவிகள் கேட்கிற கேள்வி என்னன்னா, அது என்ன கடைசியில தான் தேட சொன்னாங்க, 27 மக்கள் எல்லாம் சீரியல் செட் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் பள்ளிவாசல் அதிகமா போட்டு ஜெகன் மக்கள் எல்லாம் கூட்டமா போறீங்களே. அன்பிற்கினியவர்களே, பெருமானார் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிமுகப்படுத்த 2 சஹாபாக்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விளக்க உரையாளர்களின் தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியமுக்கு சொல்கிறார்கள், 27 தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்கிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் 4 பேரிடத்தில் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் முகவரிப்படுத்திய முகமது நபியின் தோழர்களின் ஒருவர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. ஸிர் இப்னு ஹபஷ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. இதுக்கு முன்னாடி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க. நம்ம செய்வோம் இல்லையா, ஒரு அஜத்தை போய் கேள்வி கேட்டோம், 2வது இன்னொரு அஜத்தையும் கேள்வி கேட்போம். அந்த மாதிரி அவங்க அங்க போய் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேள்வி கேட்டுட்டு வந்துட்டாங்க. வந்தவங்க திருப்பி யாரு? நம்ம உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்கறதுக்காக வராங்க. ஆமா, இந்த லைலத்துல் கத்ர் 27 தானா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன அவரு வருஷம் ஃபுல்லா நீங்க 90 லைலத்துல் கத்ர் பெற்றிருப்பீங்கன்னு சொல்றாங்களே, என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் புரியலன்னு கேட்டாராம். அப்ப சொன்னாங்க இப்னு ஹபஷ் ரலியல்லாஹு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இல்ல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் எல்லாம் இரவு வணக்கசாலிகளாக ஆக வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தினால் வருடம் முழுக்க தொழுவுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து நான் சொல்கிறேன், லைலத்துல் கத்ர் ரமலானுடைய 27வது பிறை என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வரலாற்றின் வழிநெடுகளிலும் ஏராளமான ஆதாரங்களை நாம் பார்க்கிறோம். லைலத்துல் கத்ருடைய இரவு 27 தான். நாம் என்ன செய்வது? கடைசி 10 அனைத்தையும் தொழுவோம். குறிப்பாக இந்த 27 அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம். சரி, என்னதான் நாம செய்யறது இரவுல? முதலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்தில் அதிகமாக நாம் கையேந்தி துஆ செய்ய வேண்டும். துஆ ஒரு மூமின் பேராயுதம் என்று பெருமானார் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த துஆ இறைவன் எழுதி வைத்திருக்கிற விதியை எந்த ஒரு பொருளாலும் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் நிச்சயம் துஆவின் மூலமாக நாம் மாற்றி அமைக்க முடியும் என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, துஆ பொதுவா இன்னைக்கு நாம் அல்லாஹ்ட்ட கையேந்தோம்னு நம்மளுடைய நினைப்பு என்ன? அதான் நான் கேட்டுட்டு அல்லாஹ் தரவே மாட்டேங்கிறான், உடனே தரதுக்கு என்ன பம்பர் பரிசா? உடனே நான் அல்லாஹ்ட்ட கையேந்தி தான் கேட்கிறேன், அல்லாஹ் வீரத்தா சொத்தத்தா சௌத்தத்தா நல்ல பிள்ளையத்தான் நல்ல பேரம் பிள்ளையத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், தரவே மாட்டேங்கிறானே, உடனே கிடைக்கிறதுக்கு என்ன பம்பர் பரிசா? இறைவன் துஆவை 3 படித்தரங்களாக பிரித்து தருகிறான். ஒன்று, நாம் கேட்டவுடன் இறைவன் தந்து விடுவான். இரண்டாவதாக, கேட்கிற துஆவிற்கு பதிலாக ஏதாவது ஒரு பலா முசீபத்துகளை நாம் இறைவனிடத்தில் கேட்ட துஆவிற்கு பகரமாக அவன் மாற்றி அமைக்கிறான். மூன்றாவது செய்தி, நாளை மறுமைக்காக அந்த துஆவை பகரமாக இறைவன் தருவான். நாளை மறுமையில் நாம் நிற்கதியற்று இருப்போம். இறைவன் அதோ உன் சுவனத்திற்கு நீ செல், இது நீ செய்த அமல்கள் என்று நம் கையில் தருவான். நான் எதுவும் செய்யவில்லை, நீ செய்த துஆவிற்கான பலன் என்று கையில் நீட்டுவான். அன்பார்ந்தவர்களே, பொதுவா நம்ம
நம்மளுடைய சாய்ஸை விட அல்லாவுடைய சாய்ஸ் தான் பெட்டர். இன்னைக்கு நாம 4 பொருள் இருக்காங்க, நாம தேர்ந்தெடுக்கிறவில்லை, நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற இறைவனின் தேர்வு சிறந்ததாக தான் இருக்கும். ஆம், சூரத்துல் கஸஸினுடைய பிற்பகுதியில் இறைவன் ஒரு செய்தியை பேசுகிறார். காரூன் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் ரீதியான ஒரு பெரிய மோசமான கொள்ளை. காரூனை குறித்து இறைவன் சூரத்துல் கஸஸினுடைய பிற்பகுதியில் பேசிக் கொண்டு வருகிற பொழுது, ஆகுமான உடல் ஒரு அமைப்பு கொண்டவன், ரொம்ப பெருமையா ஊர்ல ஒரு ரோட் ஷோ போறான். யாரு? காரூன். தன்னுடைய படைப்பட்டாளங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அவரது கசானாக்களின் சாவிகளை பல நூறுக்கணக்கான ஒட்டகங்கள் சுமக்குமா. கசானாக்கள் இல்லைங்க, கசானாக்களுடைய சாவிய பல நூறுக்கணக்கான ஒட்டகங்கள் சுமக்கும். அப்படியே ரோட் ஷோ போனாலையா, பின்னாடி இருந்த மக்கள் எல்லாம் பார்த்து கேட்டானா, என்ன ஒரு வாழ்க்கைடா, வாழ்ந்தா காரூன மாதிரி வாழணும். நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம் இல்லையா, என்ன ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், இன்னஹு லது ஹவ்லின் அலீம், மகத்தான வாழ்க்கை பெற்றவன், வாழ்ந்தா இவன மாதிரி வாழணும்னா. அல்லாஹ் கொஞ்சம் தூரம் போனவனை ரோட பூமி 2ஆக பிளந்து அல்லாஹ் உள்ளே அனுப்புகிறான் அந்த காரூனை. இப்ப நின்று பேசினாலையா, கொஞ்சம் தூரம் போனவன் சூரத்துல் கஸஸ் அடுத்த பகுதியில் இறைவன் பேசுகிறான். போனவன் எல்லாம் பார்த்து சொன்னான்னா, லவ்லா மன்னல்லாஹு அலைனா லஹஸஃப பினா, நல்லதா போச்சு ஆண்டவன் காப்பாத்துனா, அவன் மட்டும் நம்ம காப்பாத்தானே நாமும் பூமிக்குள்ளதான் சேர்ந்து போயிருப்போம். இங்கே அன்பிற்குரியவர்களே, மண் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அரபியில மண் என்றால் பேருபகாரம் என்று பொருள். இறைவன் என்ன பேருபகாரம் செய்தார்? அவர்கள் கேட்ட துஆவை இறைவன் தரவில்லை. சில நேரங்களில் நாம் கேட்போம், இறைவன் கேட்பதற்கு பகரமாக பேரொன்றை தருவான், இல்லை அதற்கு பகரமாக இறைவன் சில நாட்கள் தள்ளி போடுவான். அல்லாஹ் அன்னைக்கு அவங்க செஞ்ச பேருபகாரம் அவர்களுக்கு என்ன? அவர்கள் கேட்ட துஆவை இறைவன் தரவில்லை. அன்பார்ந்தவர்களே, துஆவை நாம் கேட்கிறோம், துஆ கபூலாகுவதற்கு ஷர்த்துகள் இருக்கு. முதல் ஷர்த், கபூலியத்து துஆவுக்கு முதல் ஷர்த்து தவக்குல், இறைவன் மீது உளப்பூர்வமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் கண்டிப்பா தருவான். நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா எந்த நிலையிலும் அல்லாஹ் தந்துருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கை, கடைசி நேரத்தில் இறைவன் எனக்கு மகனை தருவான் என்ற நம்பிக்கை இருந்தார்கள். ஒரு சுப செய்தி வைத்திருக்கிறோம் என்று வழக்குமார்கள் வருகிறார்கள். அங்கே மரியம் அம்மா நிற்கிறார்கள். என்னை எந்த ஆளும் தீண்டவில்லை, நான் நடத்தை கெட்டவிடும் இல்லை, எனக்கு எப்படி குழந்தை பிறந்தது? கால கதாலி கபூகி ஹுவ அலைஹி ஐயும். அது அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், நடக்கிறது நடந்துருந்தாங்க. அதே போலதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனது எலும்புகள் எல்லாம் என்ன தோல்ந்து போயிட்டேன், முடியெல்லாம் வெளுத்து போச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? அல்லாஹ் நினைத்தால் அது நடக்கும். அன்பார்ந்தவர்களை, இறைவனின் மீது உறுதியான உறுதி பூண்டுதல் என்கிற தவக்குள் இருந்தால் நிச்சயம் லவன்னக்கும் தவக்கலூன அழல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகுக்கும் கமா யர்ஸுகுத்தை. இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தால் பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று ரிஸ்க் அளிப்பான். தகுதும் ஹிமாசாவ தரும் பிதானா, காலையில் போகிற பொழுது வெற்றுவைத்துடன் போகிறது, மாலையில் மீண்டு வருகிற பொழுது வயிறு நிரப்பி வருகிறது என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களை, தவக்குள் வைக்கிற பொழுது நிச்சயம் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். இரண்டாவது செய்தி, இறைவன் துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தமான உணவுகளும் பரிசுத்தமான நம்முடைய சம்பாத்தியங்களும் உணவு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு துஆவை கத்துத்தாங்க, நான் துஆ செஞ்சேன்னா எப்படி அல்லாஹ் இந்த துஆவை எப்படியாவது ஏற்றுக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது என்ன, எப்படி சாத்தியப்படும்? இல்ல யா ரசூலுல்லாஹ், எனக்கு எப்படியாவது வேணும், எனக்கு ஏதாவது ஒரு துஆ கத்துத்தாங்க, ஏதாவது ஒரு வழிமுறை கற்றுத்தாருங்கள், நான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் கண்டிப்பா கபூல் செய்து கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃபிபு மத்அமக யா சஅத், உனது உணவை, உனது சம்பாத்தியத்தை நீ பரிசுத்தமாக்கிக் கொள், இறைவன் உனது துஆவை கபூல் செய்து கொள்வான் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நாம் செய்கிற துஆக்களை கபூல் செய்வதற்கு மிக முக்கியமான ஒன்று இறைவனின் மீது நாம் வைத்திருக்கிற தவக்குலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்தில் நாம் கேட்கிற பணியும் நம்முடைய முறையும் நம்முடைய
எல்லா விதமான அலுவல்களையும் நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொண்டால் நிச்சயம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வான் என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உம்மத்து வாழ வேண்டும் என்பதை இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறபடியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரிசையில் சொல்லித் தருகிறார்கள். இந்த இரவில் நாம் செய்கிற அமல்களில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தொழுது இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும். தொடர்படியாய் இந்த இரவை நிறைவு செய்கிற நேரத்தில், ரமலானை நிறைவு செய்கிற நேரத்தில் நமக்கு சிந்தனை, ரமலானுக்கு பின்பும் நமது அமல்கள் தொடருமா தொடராதா? நீ ரமலான் வரைக்கும் நாம எத்தனையோ கணக்கான தொழுகைகள் தொழுதோம், எண்ணிக்கையே தெரியாது. நிப்பாட்டி கேட்டு பாருங்க, அத்தனை தொழுவு தொழுதிருப்பாரு, எத்தனை தொழுவு தொழுதோம்னா தெரியாது. ஜகாத்து கொடுத்திருப்போம், தான தர்மங்கள் செய்திருப்போம், போன மாதங்கள் எல்லாம் செய்யாத அளவிற்கு தான தர்மங்கள் செய்திருப்போம், தொழுகை தொழுதிருப்போம், குர்ஆனுடைய சட்டங்களை முடித்திருப்போம். ஆனால் ஷவ்வாலுடைய முதல் துறை ஆரம்பித்து விட்டால் எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. இன்னைக்கு தொழுகைக்கு இத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, ஷவ்வாலுடைய முதல் லோகத்துல வந்து பார்த்தா வேடிக்கையா சொன்னாங்களா, காணவில்லை, கண்டுபிடித்தால் அவர்களுக்கு சொர்க்கம் தான் பரிசு. என்னடா காணவில்லை, ரம்ஜான் முழுக்க வந்து தொழுதவங்களை ஷவ்வால் பிறை லோகத்துல ஆள காணோம், கண்டுபிடிச்சதுங்க சொர்க்கத்தை எல்லாம் தருவான்னாங்களாம். அந்த மாதிரி ரமலான் முழுக்க நாம் அமல் செய்தோம், நமது அமல்கள் ரமலானுக்கு பின்னாலும் அது தொடருமா என்பது நம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பொதுவாகவே இஸ்திகாமத் உலகத்தில் எல்லாத்தை விடவும் சிறந்த ஒன்று. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் இஸ்திகாமத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வ லா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். யார் ஈமானை ஏற்றுக்கொண்டு இஸ்திகாமத்தாக இருப்பார்களோ மலக்குமார்களின் வருகை அவர்களுக்கு வரும். இறைவன் சொல்கிறான், அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் இருக்கிறது என்று சொல்கிறான். அப்பொழுது இஸ்திகாமத்திற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? இஸ்திகாமத்னா என்ன? ஒரு அமலில் நாம் தொடர்படியாக செய்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹாவையும் கல்ல. இறைவனுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்ன தெரியுமா? அது வெறும் 2 ரக்காத்தா இருந்தாலும் வாழ்நாள் முழுவதுமாக நாம் தொடர்படியாக தொழுகிறாமல் இறைவனுக்கு பிடித்தமான அமல். ரமலான் முழுக்க நாம் தொழுதோம் அப்படின்னா இது ஒரு சந்தர்ப்பவாதிதம் தானே. நாம ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாட்ட போய் நின்று தொழுவா கேட்போம். ஆஸ்பத்திரியில யாராவது அட்மிட் பண்ணிட்டு வச்சுங்களேன், உடனே பள்ளிவாசலுக்கு வந்துருவார். யா அல்லாஹ் ரப்பனா உன்னை மறப்பனா, ரப்பனா உன்னை மறப்பனா, எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்துறேன், எப்படியாவது என் அம்மா அப்பாவை காப்பாத்துறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எப்பவுமே போன் பண்ணி பேசாதவன் ஏதாவது ஒரு தேவன் வந்து பேசும்போது நமக்கு பேசுற மனசு வருமா? அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் நமக்கு அவனோட வருமா? வராது. இறைவனிடத்தில் நாம் சந்தர்ப்பவாதம் என்கிற பொழுது நாம் ரமலானில் மாத்திரம் இறைவனை பிடித்து தொங்குவது அது ஒரு சந்தர்ப்பவாதம் தானே. அன்பிற்குரியவர்களே, ரமலானுக்கு பின்னாலும் நம்முடைய அமல்கள் தொடர்ந்தால்தான் நிச்சயம் அல்லாஹுவை சார்ந்தவர்களாக நாம் மாற முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அதுவமுஹாவையும் கல்ல, குறைந்த அமல்களாக இருந்தாலும் அது தொடர்படியாக இருக்கிற பொழுது அது இறைவனுக்கு நெருக்கமான அமல் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ரமலானுக்கு பின்னாலும் நாம் குர்ஆன் ஓத வேண்டும். ரமலானுடைய காலத்துல நமக்கு எவ்வளவோ கேட்டுகள் இருக்கும். எப்படியாவது 4 விஷயங்களை கேட்டுக்க மாட்டோமா? எப்படியாவது 4 விஷயத்தை தெரிஞ்சுக்க மாட்டோமா? குர்ஆனை எப்படியாவது ஓதிட மாட்டோமா? ஹஜ்ரத் கிட்ட வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்க மாட்டோமா அப்படின்ற தேட்டம் இருக்கும். ரமலானுக்கு பின்னாலும் அந்த தேட்டம் நம்மிடத்தில் வந்தால் மாத்திரம்தான் நிச்சயம் நாம் ரப்பானிகள் இறைவனை சார்ந்தவர்கள் என்பது பொருள். நமக்கு நிறைய தெரியாததை நீங்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். எத்தனையோ சட்டத்திட்டங்கள் நமக்கு தெரியல. இந்த ரமலானிலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சிந்தனை வந்தது அல்லவா? ரமலானுக்கு பின்னாலும் அந்த சிந்தனை வேண்டும். எப்படியாவது அதற்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அன்பார்ந்தவர்களே, கேள்வி என்று சொன்னதுதான் ஒரு பேஸ்புக்ல பார்த்த செய்தி. ஒரு அஜத் வந்து ஜும்மா தொழுது முடிச்சோன்னு கேள்வி கேளுங்கன்னு உட்காந்துட்டாங்க. கேள்வி கேளுங்க, என்ன கேள்வி உங்களுக்கு டவுட் இருக்கும், மசாலாக்கள் ரீதியா என்ன டவுட் இருக்கோ கேள்வி கேளுங்க. ஒருத்தர் நெஞ்சு கேட்டாரா, யாரு இந்தி மசாலா என்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி கேளுப்பா, என்ன கேள்வி? இதான் அத்தானி ஷஹ்ரு ரமலான் இப்ப மாதா நாட்கள். ரம்ஜான் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? அஜத் சொன்னாரா, என்னடா செய்வோம்? ரம்ஜான் வந்துச்சுன்னா தொழுவோம், ஓதுவோம், நோன்பு வைப்போம். நசூமு ஒன்னாக்கமிரு இன்ஷா அல்லாஹ், உட்காருங்க நம்ம நோன்பு வைப்போம், உம்ரா செய்வோம். அடுத்த கேள்வி கேட்டானா, யா அலி
மசலத்தும் சாரியா. இரண்டாவது ஒரு கேள்வி, என்ன கேள்வி? இதான் அத்தால ஷஹ்ருல் ஹஜ்ஜி ஃபமாதா நஃபல். ஹஜ் மாசம் வந்தா என்ன செய்யறது? ஹஜ் மாசம் வந்தா என்ன செய்வோம்? நஹஜ்ஜு வ நஅகது இன்ஷா அல்லாஹ். ஹஜ் உம்ரா செய்வோம். உட்கார். லாஸ்ட் ஒன் கேள்வி, ஒரே ஒரு क्वेश्चन கேட்டுக்கிறேன். என்ன கேள்வி? இதான் அத்தால முஜ்தமியன், ரெண்டு ஒண்ணா சேர்ந்து வந்தா என்ன செய்யறது? உன ரெண்டு ஒண்ணா எங்க இருந்து அவனுக்கு வரும்? அன்பிற்குரியவர்களே, கேள்வின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தாறுமாறான கேள்விகள் நம்முடைய மக்களிடத்தில் வரும். கேள்விகள் கேட்கிற பொழுது தேவையான கேள்விகளையும் மார்க்க ரீதியான தெளிவுகளையும் பெறுவது நமக்கு தார்மீக கடமை. அன்பிற்குரியவர்களை, நாம் மார்க்கங்களை எடுக்கிறோம். யார்கிட்ட எடுக்கிறோம்? அசுத்த முறையா வந்து கேட்கிறோமா? மார்க்க அறிஞர்களை அணுகுகிறோமா? இல்ல எல்லாத்தையும் கையில ஒரு கூகுள் முஃப்தி இருக்கு. இன்னைக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி சாட் ஜிபிடி வந்துருச்சு, ஜெமினாய் வந்துருச்சு. நிறைய மார்க்க அறிஞர்கள் போனுக்குள்ளே வந்துட்டாங்க. நம் தேவைப்படுபவர்களிடம் மார்க்க அறிஞர்கள் நம்முடைய உண்மையான மார்க்க அறிவுகளை நாம் பெறுவதுதான் அது தார்மீக கடமை. முஸ்லிமுடைய முக்கத்திமாவில் நாங்கள் எல்லாம் பாக்கியாத்தினுடைய ஞாபகம் நன்கு இருக்கிறது. முஸ்லிமுடைய முக்கத்திமாவில் ஒரு செய்தி இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், ஃபன்துரு அம்மன் தஹுதுன தீனக்கும். உங்களுக்கு மார்க்கத்தை நீங்கள் யாரிடமிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை சொல்லி தருகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய கேள்வி வேற மாதிரிதான் இருக்கு. யார்கிட்ட நம்ம கொள்கை சார்ந்த கேள்வியோ மதுஹபுகள் சார்ந்த கேள்வியோ நம்ம கிட்ட இல்ல. வேறு நாலாந்தர ஆட்கிட்ட போய் தான் கேள்விகள் கேட்கிறோம். இன்னைக்கு அவங்களும் அப்படித்தான் சுத்தி வளைச்சு வேற விதமான கேள்விகளை கேட்டு. அன்பிற்கினியவர்களே, கொள்கையிலும் சரி, நம்முடைய எல்லா விதமான தவக்கும்களிலும் சரி, இறைவன் அல்லாஹ் சொல்லி தருகிற செய்தி என்ன தெரியுமா? இஸ்திகாமத்தாக இருந்தால் நிச்சயம் அது பலனளிக்கும் என்று தெரிகிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். கடல் வழி பயணமாக இரண்டு செய்திகள் அங்கே நடைபெறுகிறது. ஒரு பக்கம் ஃபிரௌன், இன்னொரு பக்கம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் மாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. யா அல்லாஹ், நான் மாட்டிக் கொண்டு விட்டேன், என்னை எப்படியாவது மன்னித்து விடு, தவறிழைத்து விட்டேன். கடல் வழி பயணமா வந்த மலக்குமார்கள் சொல்லி பேசுகிறாங்க ரெண்டு பேரும், சௌதுன் மஅரூஃபுன் ஃபி அர்தின் பலீகா. பரிச்சயமான குரலாக இருக்கிறது, ஆனால் வித்தியாசமான ஒரு இடத்தில் இருந்து வருகிறது. சொல்ற வார்த்தை என்ன? சௌதுன் மஅரூஃபுன், பரிச்சயமான பொருள், ஆனால் ஃபி அர்தின் பலீகா, வித்தியாசமான ஒரு இடத்தில் இருந்து அந்த சத்தம் வருகிறது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் இப்போ ஆபத்துன்னு வந்தோம்னா அல்லாஹ்வை பிடிக்கல, பரிச்சயமான பொருள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதுமே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர், இறைவனிடத்தில் எப்பொழுதும் கேட்கக்கூடியவர். ஆனால் வர்ற சப்தம் மட்டும்தான் ஃபி அர்தின் பலீகா, வித்தியாசமான இடத்துல இருந்து வருதுன்னாங்க. இதே மறுபுறம் ஃபிரௌன் கடலிலே மாற்றிக் கொள்கிறான். இறைவனின் ஏற்பாடு. கடைசி நிலையில வந்து எப்படியாவது ஈமான் கொள்ளுகிறேன். அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆழ்கடல் மண்ணை எடுத்து வாயில் போட்டு விடுகிறார்கள். எப்படியாவது அவன் கரிமா சொல்லி விடக்கூடாது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார்த்தை என்ன தெரியுமா? ஆல் ஆன வகத அஸைதமின் கபல். இப்ப வந்து ஈமான் கேட்டுக்கிறேன்றியா? இது முன்வரை நீ ஆடிய ஆட்டம் என்ன? எவ்வளவு மோசமான செயல்களில் ஈடுபட்டாய். தேவை என்று வருகிற பொழுது, ஒரு கஷ்டம் என்று வருகிற பொழுது சந்தர்ப்பவாதியாய் நீ செயல்படுகிறாய் என்று சொல்லுகிற செய்திகள் எல்லாம் இரண்டு கடல் வழி செய்திகளும் நமக்கு உணர்த்துகிற செய்தி என்ன தெரியுமா? அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் நிரந்தரமாய், அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்யக்கூடியவர்களாய், இறைவனை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் வெற்றிக்கான சூத்திரமாய் அது மாற்றி அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் எப்படியாவது நம்ம மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதோ, ரமலானுக்கு பின்னால் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களை, பிள்ளைகளை வளர்ப்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாய் நமது கையில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனஹல வாலிதுன் வலதஹு மின் நஹ்லின் அஃதல மின் அபதின் ஹஸனி. ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு தருகிற சொத்துக்களில் சிறந்த அன்பளிப்பு என்ன தெரியுமா? அவனுக்கு நல்லொழுக்கமுடையவனாய் அவனை மாற்றி அமைப்பது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். நம்ம இன்னைக்கு ஏராளமான கல்விகளை பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துட்டோம். பிகாம், எம்காம், எத்தனை பட்டப்படிப்புகளை பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துட்டோம். ஆனா குர்ஆனுடைய கல்வியை நம் பிள்ளைகளுக்கு நாம் தரவில்லை. இது நிதர்சனமான உண்மைதான். பிகாம் படிச்சிருக்கா, குர்ஆன் எடுத்து ஓத தெரியுமானா ஓத தெரியாது.
பிகாம் எம்டெக் படிச்சிருக்கான். குர்ஆனின் ஒரு ஹர்ஃபை ஓத தெரியாத பிள்ளைகளின் சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பது நமது மனதை உளைச்சலுக்கு ஏற்படுத்துகிறது. அன்பிற்குரியவர்களை, மார்க்க சார்ந்த கல்விகளை தர மறுப்பதுதான் நம் சமூகத்தின் பிள்ளைகள் தடுமாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். அது கொள்கை ரீதியான தடுமாற்றமோ வாலிபம் ரீதியான தடுமாற்றமோ, அன்பிற்குரியவர்களை மார்க்க ரீதியான கல்வியை தருகிற பொழுதுதான். பொதுவாக கல்வி எப்பொழுது தெரியுமா அது உயர்வை தரும்? அது ஒழுக்கத்துடன் சேர்க்கிற பொழுதுதான் அந்த கல்வி உயர்ந்த கல்வியாக அமையும். பெருமானாரின் வார்த்தைகளில் சொல்வதானால், மல்லா அதப லஹு வலா இல்ம லஹு, ஒழுக்கம் இல்லாதவனிடம் அவனுடைய கல்வி இருந்து பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ பேருக்கு கல்வி இருக்கு. எரிக்கிய உஸ்தாத் அவர்கள் சொல்வார்கள், நடந்த உண்மையான கதை தான் காரி தையீப் சாப் அவர்கள் எழுதுகிற கதை. ஒரு ஊர்ல குரங்கு தொல்லை ரொம்ப தாங்க முடியலையா, ரொம்ப ஓவரா இருந்துச்சா. என்னடா பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் ஊரு ஃபுல்லா ரொட்டியை சுட்டு வச்சாங்களாம். அந்த ரொட்டியில விஷத்தை தடவையும் வச்சுட்டாங்க ஊரு ஃபுல்லா சுத்தி. இப்போ அந்த குரங்கு வரும், எப்படியாவது சாப்பிட்டு மௌத்தா போயிடும் அப்படின்னு ஒரு பிளான். ஊரு ஃபுல்லா சுத்தி வச்சுட்டாங்க இல்லையா, குரங்கு கீழே இறங்கி வந்துச்சு. இதுலயும் ஜமாத்தா கீழே இறங்கி வருது. கவனிக்கு, ஒரு அமீருக்கு கட்டுப்படுற, ஒரு ஜமாத்துடைய லீடருக்கு கட்டுப்படுற புத்தி குரங்கு இருக்கு. கீழே இறங்கி வந்துச்சு. ஜமாத் தலைவர் கிட்ட வந்தாரு, டோன்ட் டச், யாரும் அது தொடாதீங்க. முதல்ல நான் தொட்டு பாருங்க, எடுத்து மோந்து பாரு, ஜஸ்ட் ஒரு ஸ்மெல் தான். நல்லா கவனிச்சுங்க, சாப்பிடலாம் இல்ல. நம்மளால என்ன பண்ணுவோம், ஒரு துண்டு எடுத்து வாயில போட்டு அது பேதியா போனதுக்கு அப்புறம் தான் புத்தி வரும், ஆகா இதை சாப்பிடக்கூடாதுடா. சுகர் பேஷண்ட்க்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் எடுத்து வைங்களேன், இல்ல கொஞ்சம் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற சிந்தனை நமக்கு. குரங்கு எடுத்து மோந்துதான் பாருச்சு, ஜஸ்ட் ஒரு ஸ்மெல், டோன்ட் டச், யாரும் தொடாதீங்க. அப்படியே கூட்டிட்டு போச்சு. ஒரு குறிப்பிட்ட மலைக்கு மேல ஏறிச்சு. எல்லாம் ஏறி குறிப்பிட்ட வகையான இலையை குறிச்சு சாப்பிட்டு சும்மா போல வந்து எல்லா ரொட்டியும் காலி பண்ணிடுச்சு. வந்து எல்லா ரொட்டியும் காலி பண்ணிட்டு போச்சு. அன்பிற்குரியவர்களே, சொல்ல வருகிற செய்தி, ஆடு மாடுகளுக்கு கூட இதுக்கு பேர் தான் நாலேஜ். The purpose of the education is not only information. நாம் தகவல்களை தெரிந்து கொள்வது மாத்திரம் கல்வி அல்ல. அந்த கல்வி ஒழுக்கத்தோடு இருக்கும் பொழுதுதான். இந்த குரங்குக்கு ஒழுக்கம் இருக்கா? அந்த ரொட்டியை எப்படி சாப்பிடும்? கீழே உட்கார்ந்து காலில் பிடிச்சுதானே சாப்பிடும். குரங்க உட்கார்ந்து தொப்பி போட்டு உட்கார்ந்து துவா செஞ்சுதான் சாப்பிடும். இதுக்கு பேர் தான் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் அந்த குரங்கு கிட்ட கிடையாது. பட் they have knowledge. அவங்க கிட்ட நாலேஜ் இருந்துச்சு. The purpose of the education is not only information. தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மாத்திரம் கல்வி அல்ல. ஆனால் அன்பிற்குரியவர்களை, நாம் ஏராளமான தகவல்களை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டோம். ஆனால் ஒழுக்க சீடர்களால் அவர்களை வார்த்தெடுக்க தவறியதுதான் இன்றைய பிள்ளைகள் தடுமாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மோசமான, பேசுவதற்கு மனக்கூச்சலாக இருக்கிறது, மன கசப்பாக இருக்குது. ஆனால் பேசியாக வேண்டிய உண்மை. அப்துல் காதிர் என்கிற பெயர் தாங்கியவன் டாஸ்மாகிலே போய் இருக்கிறான். அப்துல் ரஹ்மான் என்கிற இறைவனுக்கு பிடித்த பெயர் தாங்கியவன் டாஸ்மாக் கடையிலே போய் இருக்கிறான் என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்க இழுக்குதானே. பெருமானார் மதுவை விரட்ட ஒழித்து அனுப்பினார்கள். அந்த பெருமானாரை சமூக தலைவராக கொண்டு சமூகம் இன்றைக்கு மதுவுக்கு பின்னால் அடிமையாக இருப்பது, கஞ்சா போன்ற மோசமான செயல்பாடுகளுக்கு பின்னால் அடிமையாக இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு மோசமான செய்தி. மன் ஷரிப ஹம்ரன் கத்ஹன் ஹராமுன் அலைஹி ராயிஹத்துல் ஜன்னah. ஒரு கப்பு மது அருந்துபவனுக்கு தண்டனை தெரியுமா? சுவன பிரவேசம் தடை செய்யப்பட்டு வரும். சொர்க்கத்துக்குள்ள போய் இருக்கிறதா இல்ல, ஜஸ்ட் என்ட்ரியே கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த வரிசையில் மன்மாத்த முதுமினல் ஹம்ரி ஸகாஹுல்லாஹு மின் மாஇல் பத்வா. அன்பிற்குரியவர்களே, போதை போன்ற பழக்க வழக்கங்கள் யாரெல்லாம் அதன் நீச்சியில் இருந்து பரவித்து விடுகிறார்களோ, ஸகாஹுல்லாஹு மின் மாஇல் பத்வா, மோசமான ஒரு நீர் தடாகத்தை இறைவன் தருகிறான். மாவுல என்னன்னு தெரிவிக்க பார்க்கிற பொழுது, நகுரும் எஜ்ரின் ஃபுருஜுல் மூமிசாத், தேசிகளின் மர்ம உறுப்பிலிருந்து வரக்கூடிய நீரை இறைவன் அவர்களுக்கு புகுத்துவான் என்பதெல்லாம் மதுவிற்கு அடிமையாக்கி கொண்டிருப்பவர்களுக்கு நாம் எச்சரிக்க வேண்டிய செய்தி. அக்கறையவர்களே, நம் சமூகம் மிக மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு நாம் மனம் திரும்பி அந்த பிள்ளைகளை வார்த்தெடுப்பது நமது தார்மீக கடமை. பிள்ளைகளை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கொண்டு வரணும். ரொம்ப மோசமான அவங்களுடைய மைண்ட் செட்டே வேற மாதிரி இருக்கு. யாரு என்ன பண்ணாலும் பின்னாடி போயிடுறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, யாரு எந்த கட்சியை தொடர்ந்து வச்சாலும் வாப்பான்னா கூட்டிட்டு போயிடலாம். எது சரி எது தவறு, எந்த கொள்கையில இருக்கிறோம், ஜஸ்ட் ஒரு டீ வாங்கி கொடுத்து ஏன்பா மது ஃபுல்லா 4 எதுக்கு, அல்லாஹ் ஒருத்தன், குர்ஆன் ஒண்ணு, ரசூலுல்லாஹ் ஒண்ணு, அப்ப எதுக்கு 4 மது 4 ஒண்ணு போதும், வாக்கு கூட்ட பின்னாடியே போயிடுவான்.
எது சரி தவறு என்கிற ஒரு பிரித்து ஆளுகிற சக்தி நமது பிள்ளைகளிடத்தில் இல்லை. அந்த பிள்ளைகளை நாம் மனமாற்றம் செய்து அவர்களை எப்படியாவது மார்க்கத்திற்குள்ளால் அவர்களை கூட்டுவது நமது தார்மீக கடமை. அன்பிற்கினியவர்களை, இளைஞர்கள் நாளை சமூகத்தின் தூண்கள், நமது பொறுப்புகள், நாளைய சமுதாயத்தின் நட்சத்திரங்கள் இளவல்கள். அந்த இளவல்களை நல்ல பாதையில் நாம் மீட்டெடுத்தால் தான் நமது ஆகிரத்தும் புலன்படும், நமது இன்மை வாழ்க்கையும் நல்ல முறையாக சிறக்கும். அங்கிருக்கிறவர்களை இன்று எவ்வளவு மோசமான அடக்கு சக்திகளுக்கு நாம் ஆடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு மோசமான அநீதங்கள் நமக்கு இணைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. இது அனைத்திற்கும் காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம் ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம கிட்ட கிடையாது. முஸ்லிம் பிரதிநிதித்துவம் நாளைக்கு எங்க அடிக்கிறாலும் அவங்க நின்று நம்ம குரல் கொடுப்பதற்கு முஸ்லிம் ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம இருக்கா? இல்ல. எந்த அளவுக்கு மோசமான நிலையில் நாடு போய் சென்று கொண்டிருக்கிறது. நேற்று ஹிஜாபை தடை செய்தான். நாளை தொப்பி தடை செய்யப்பட்டாலும் அது ஆச்சரியத்திற்குரியதல்ல. அன்பிற்கினியவர்களே, கான்ஸ்டிடியூஷன் தான் தருகிற உரிமை தெரியுமா? எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹேஸ் ரைட் டு ஃபாலோ அண்ட் ப்ரோமோட் தேர் ரிலிஜியன். ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் தங்களது மதங்களை சுதந்திரமாக பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்கிறது என்பதாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை தந்திருக்க இவர்கள் இதாவது போன்றவைகளை தடை செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு மோசமான கொடூர தீய சக்திகள், சங்க பரிவாரங்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. இது அத்துணைக்கும் நாம் பதில் கொடுக்க வேண்டுமே. ஆனால் முஸ்லிம் ரெப்ரசன்டேட்டிவ்கள் நமக்கு தேவை. இன்னைக்கு நாம என்ன சொல்ல வரீங்க? எல்லாரும் அரசியலுக்கு போகணும்னு சொல்ல வரீங்களா? அன்பிற்கினியவர்களே, நம்முடைய சிந்தனை அரசியல் என்றால் ஒரு சாக்கடை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். முதல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆனில் இறைவன் சொல்கிறார், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, உலகத்தின் முதல் பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் ஆதமை நான் படைக்க போகிறேன் என்று இறைவன் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத்தில் அடுத்த அடி வைக்க முடியவில்லை என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது இறைவனிடத்தில் கேட்கிறார்கள், அபிஜாலின் மில்லதுக சுல்தானன் நஸீரா, யா அரஸ், யா அல்லாஹ், அரசின் பின்புலனை என்று பெருமானார் கேட்கிறார்கள். அன்பிற்கினியவர்களை, நமது பிள்ளைகளை முஸ்லிம் ரெப்ரசன்டேட்டிவ்களாய் நம்ம சொல்லுகிற விஷயம் என்னன்னா, எல்லா அரசு துறைகளிலும் பிள்ளைகள் இடம்பெற வேண்டும். ஒரு ஜட்ஜ்மெண்டில் நம் பிள்ளைகள் இருக்க வேண்டும். வக்கீல்களாக நம் பிள்ளைகள் இருக்க வேண்டும். எங்கேயெல்லாம் நமக்கு அநீதங்கள் இழைக்கப்படுகிறதோ அங்கே நின்று குரல் கொடுப்பதற்கு நமது பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை மடமாற்றம் செய்து அவர்களை எப்படியாவது கொண்டு வந்து சீர்திருத்தங்களை கொடுத்து அவர்களை நல்ல பாதையில் கொண்டு செல்வது நம் ஒவ்வொருவரின் தார்மீக கடமை. அன்பிற்கினியவர்களை, மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறேன், இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வாலிபத்தை அன்பு பரிசாக தந்திருக்கிறார். அதை வீணடித்து விட்டால் நாளை மறுமையில் இறைவன் கேட்கிற பொழுது உன் வயதை நீ என்ன செய்கிறாய் என்று கேள்வி கேட்கும் இறைவன் குறிப்பிட்டு கேள்வி கேட்கிறான். உன் வாலிபத்தை எப்படி கடைந்தாய் என்று கேட்பான். அந்த கேள்விக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை முறையாக சீர்படுத்தினால் மாத்திரம்தான் நம்முடைய மறுமையும் சரி இம்மையும் சரி செழிப்பாக வரும். மீண்டும் சொல்லிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நிறைந்த நீடித்த நல்லறங்களை விரும்புகிறார். ரமலானுக்கு பிறகும் நம்முடைய அமல்கள் நீடிக்குமேயானால் நாம் இறைவனை சார்ந்தவர்களாக இருப்போம். எல்லாம் உள்ள இறைவன் இந்த இரவில் நல்லமல்களை செய்து இறைவனிடத்தில் நல்ல பாக்கியங்களை பெறுவதற்கான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.